Hi hello viewers, நான் Sakthivel. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கார்டன் சம்பந்தமான 5 அற்புதமான டிப்ஸ் பத்தி பார்க்க போறாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். and இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. and நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோ அப்லோட் ஆனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சீட் விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து நம்ம வாங்கியிருப்போம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ இல்ல வந்து பேப்பர் கவர்லயோ தான் வரும். அதை நம்ம எங்கேயாவது வைக்க போய் அது மேலே ஏதாவது வெயிட்டோ இல்லை அந்த சீட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சீடு வந்து முளைக்காமே போயிடும். ஸோ அந்த சீடை கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிக்டாக் டப்பா வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த டிக்டாக் டப்பா வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீடு நீங்கள் வெளில எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சீடு ஈஸியாகவே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் அந்த மேலே இருக்கிற டாப் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று தண்ணி அந்தளவுக்கு ஈஸியாக உள்ளே போகாது. அதனால் சீடு வந்து ரொம்ப பக்காவாக சேஃபாகவே வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டப்பா மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக வேறு எந்த கண்டெய்னர் உங்கள் வீட்டில் கிடச்சாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி லேபிள் பண்ணி வைக்கிறதுங்க. ஸோ இந்த ஆர்கனைஸ் பண்ணி லேபிள் பண்ணி வைக்கிறது எதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நர்சரிலேருந்து ஒரு புது வகையான பிளான்ட் வாங்கிட்டு வரும். அந்த நேம் வந்து அந்தளவுக்கு நமக்கு மனசில் வந்து நிற்காமல் இருக்கலாம். ஸோ அந்த நேம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இந்த மாதிரி லேபிள் பண்ணி வைக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. சின்னதாக வந்து ஒரு கார்ட்போர்டு இல்லை நீங்கள் வந்து ஒரு அட்டையில் நீங்கள் இந்த மாதிரி பேர் எழுதிட்டு அது பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து நார்மல் க்ளூ வச்சு நீங்கள் ஒட்டிட்டு இது நீங்கள் வந்து ஒரு லேபிள் மாதிரி நீங்கள் வந்து அந்த பிளான் பக்கத்துலேயே சொருவிடுங்க. ஸோ இது வந்து லேபிள் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டெர்னிஷியான்ற ஒரு புது பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த டெர்னிஷியா பூக்கு நான் இதை வச்சுருக்கேன், அதே மாதிரி டயாந்தஸ்க்கு வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து விதைகள் போடுறீங்க அப்படின்னா அது என்றைக்கு நீங்கள் விதை போட்டிங்க எப்போ முளைக்குதுன்றதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி லேபிள் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் காராமணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நேற்று போட்டேன். ஸோ இது வந்து இந்த டேட்டில் நான் போட்டிருக்கேங்கிறத எழுதி வச்சுருக்கேன். எனக்கு இத்தனை நாள் அது ஜெர்மினேட் ஆகிடும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக நான் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கும் எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். மூணாவது டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சிங், அதாவது மூடாக்குன்னு சொல்கிறது. ஸோ மூடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு மூடாக்கு இந்த மாதிரி வந்து மல்ச்சிங் மாதிரி நீங்கள் போடுறது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்ந்த இலைகள் வச்சு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் போடலாம். அண்ட் நீங்கள் வந்து உட் சிப்ஸ் கிடச்சிச்சுன்னா அதை வச்சும் போடலாம் நீங்கள். ஸோ இந்த மூடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டேரெக்டாக வந்து வேரில் படாமல் உங்களுக்கு இதில் பட்டு உள்ளே போகிறதுனால உங்களுக்கு வந்து வேறு அழுகல் நோய் வராமல் இருக்கும். அதேமாதிரி வந்து நத்தம் மாதிரியான ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கும். அதேமாதிரி கிளைச்செடிகள் அந்த வீடுன்னு சொல்கிறக்கூடிய அந்த செடிகள் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த வந்து மல்ச்சிங் அதாவது இந்த மூடாக்குங்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நாலாவது டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சீலிங் ட்ரே வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த சீலிங் ட்ரேல வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக அது காஞ்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் வந்து சீலிங் ட்ரே யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சீட்லாம் காஞ்சு போய் அந்த விதைகள்லாம் காஞ்சு போய் முளைச்சி வரும். பட் ஆனால் அந்த வந்து இந்த செடி சாஞ்சு போயிடும், உங்களுக்கு காஞ்சு போயிடும். ஸோ அது எதனால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்ன கண்டெய்னரில் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தண்ணி காஞ்சு போயிடும். நீங்கள் வந்து 2 வாட்டி 3 வாட்டி ஊற்ற வேண்டியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு தண்ணி. ஸோ அதனால் பெரிய கண்டெய்னராக உங்களுக்கு சீலிங் ட்ரே வெளியில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக நான் வந்து டிவிஷன் வச்சு ஒரு கார்ட்போர்டு வச்சு நான் இந்த சைடு பாதி அந்த சைடு பாதின்னு பிரிச்சுக்கிட்டு ஸோ இந்த சைடில் வந்து ஒரு விதை அந்த சைடில் வந்து ஒரு விதைன்ட்டு நான் போட்டு இதில் வந்து நான் சீலிங் ட்ரே மாதிரி பயன்படுத்திக்கிறேன். ஸோ கீழே மார்க்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுருக்கோங்க. எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இது சீலிங் ட்ரே மாதிரியே நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அந்த ஸ்வீட் பாக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரீசைக்கிளும் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு சீலிங் ட்ரேவாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வேர்கள்லாம் நல்லா வளர்ந்து உங்களுக்கு பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எறும்பு தாங்க. ஸோ இந்த மாதிரி எறும்புகள் வந்து நிறையா வந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி மாவு பூச்சிலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து இந்த எறும்புகள் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதுலேயும் இந்த பிளாக் அண்ட். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு மூலிகை கரைசல் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப லாங் ப்ராசஸ்ன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. 1 டீஸ்பூன் வினிகரை வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். எறும்பு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். எறும்பு எல்லாமே உங்களுக்கு பிளான்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 10 அடி தள்ளியே இருக்கும். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினமன் பவுடர் பட்டை இருக்குல்ல, அந்த பட்டை பவுடர் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட எறும்பு உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day.